ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளிக்கு செலவே இல்லாமல் வீட்டில் உங்கள் சேலையோட பார்டரை வச்சு எவ்வளோ அழகான ப்ளவுஸ் தைக்கலான்னு பார்க்கலாமா? இது சிம்பிளாக இருந்தால் கூட ராயல் லுக்கில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்போவுமே சிம்பிளாக கம்மியான பட்ஜெட்டுக்குள்ளே ப்ளவுஸ் கிராண்டாக ரெடி பண்ணி வேணும்னு நினப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உள்ள ப்ளவுஸ் தான் இது. சாரியோட பார்டரை கட் பண்ணி இந்த மாதிரி லீஃப்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பைப்பிங் தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணி வச்சு முடித்ததுக்கப்புறமா இதை இந்த இதழ்களை ஒவ்வொன்றையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில இதுக்கு 6 இதழ் வச்சா நல்லாயிருக்கும், 1 2க்கு 5 வச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் அதில் ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதே மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. இதில் லீஃப் நான் ஸ்டிச் பண்ணும்போது அது எட்ஜ் வரைக்கும் இருக்கிற மாதிரி பண்ணணும். நான் இதழ் தனியாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் பண்ண மிஸ்டேக்னால் சென்டரில் கவர் பண்ணுறதுக்காக நான் சாரியோட கிளாத்தில் குட்டி ஒரு பூ மாதிரி செஞ்சு அதை சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது வேறு எதுவும் ஐடியா பண்ணணும்னா ஸ்டோன் ஒட்டலாம், பீட்ஸ் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா நீங்களும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளவரோட சென்டரில் சாரி இது சாண்டல் கலரு, ப்ளவுஸ் இதில் ரெட் கலரில் இருந்துச்சு. அதனால் சென்டரில் ஒரு ரெட் கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா பீட்ஸ் அதை சுற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ப்ளவுஸோட ஸ்லீவில் 2 இதழ் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கப்புறமா அதில் ஸ்டிச்சஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்போவுமே பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங்க்கு அவுட்லைனில் மட்டுமே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச்சிங் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். பேக் சைடு ஃப்ளவர் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எம்டியாக இருந்ததுனால ஒரு கொடி இதழ் மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி அதில் ஸ்டோன் ஒர்க்கும் பீட்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அவ்வளோதான். சேலை பார்டரை மட்டும் வச்சு எவ்வளோ ஈஸியாக அழகான ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும்னு பார்த்தீங்களா? செலவே இல்லாமல் ஃபெஸ்டிவல் லுக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த ப்ளவுஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் ஐடியா அக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எது பார்க்கணுன்னு கீழே சொல்லுங்கள். புதிய டெய்லரிங் டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.